ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களது இல்லற வாழ்க்கை இனிதாக மாறிட எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இடையே இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் கோமதி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி தனுசு ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல போயர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் ஜாபில் வேலை பார்த்துட்ருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் ஐடிஐயில் வந்து ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துட்ருக்காங்க. மாதம் 25,000 சம்பளம் வாங்கினதாக சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இது தாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க திருச்சியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க தாங்க. காடுக்குள்ள ஒரு 5 ஏக்கர் இருக்குங்க. பட் அது வந்து இவங்க ஃபேமிலி ப்ராப்ளத்தினால அது நிற்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 2 வீடு இருக்குங்க, மாடி வீடு. ஒன்று இவங்க குடியிருக்காங்க, ஒன்று வந்து வாடகைக்கு விட்டுருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களும் திருமணமாகி செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ இவங்க வந்து கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டு தான் வந்து திருமணம் பண்ணுறதா ஒரு முடிவில் இருந்ததாகவும் இப்போ அதனால் உடனடியாக வரன் பார்க்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வரக்கூடியவர் வந்து ஒரு டிகிரி கண்டிப்பாக படித்தவராக இருக்கணும். ஏதாவது ஒரு வேலையில் நிரந்தர வேலையாக இருக்கணும். கவர்மெண்ட் ஜாப் இருந்தாலும் பெட்டராக இருக்கணும் எதிர்பார்க்குறாங்க. மேலும் மணமகளுடைய அப்பா வந்து தன்னோட பொண்ணுக்கு ஒரு 15 சவரன் நகை போடுறதாகவும் அதெல்லாம் சீர்திருத்தத்தில் ஓரளவு செய்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. என்னோடய பொண்ணை எந்த ஒரு குறையும் இல்லாமல் கண்கலங்காமல் பார்த்துக்கிட்டா மட்டும் போதுன்னு கேட்டிருக்காங்க. குறிப்பாக வந்து மணமகனுக்கு வந்து எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக வேணும் அப்படின்னு தாங்க இவங்க கேட்டிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சு போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்போ ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா குமுதா, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல போயர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இதில் கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதினாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க தற்போதைக்கு வந்து எந்த ஒரு வேலைக்கும் போகலைங்க. டைலரிங் கிளாஸ் போயிட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலையில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் செகண்ட் மேரேஜாக இருந்தாலும் ஓகே, ஃபஸ்ட் மேரேஜாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் ஓரளவு ஒரு நிரந்தரமான ஏதாவது ஒரு வேலையில் இருக்கணும். கூலி வேலையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. மற்றபடி எனக்கு வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. ஒரு சொந்த வீடு இருந்தால் கூட ஓகே அப்படின்னு, வாடகை வீடாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 20 சென்ட் நிலம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்ங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணா இருந்தாங்க. அவர் வந்து தவறிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய கணவரும் வந்து எதிர்பாராத விதமாக வந்து டூர் போயிட்டு வர்றப்போ பஸ் ஆக்சிடெண்ட் ஆகி தவறிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதிலேருந்து தனிமையில் தாங்க வசிச்சிட்ருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லாதனால வரக்கூடியவருக்கும் குழந்தை இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.